இதை உடனே செய்யுங்க, இல்லாவிடில் அச்சாணி இல்லாத தேர் போல திமுக ஆட்சியும் முடிந்துவிடும். ஓபிஎஸ் அறிக்கை. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் வருடந்தோறும் உயர்ந்து கொண்டே செல்லுபடியா சாகுபடி செலவினை வைத்து பார்த்தால் தற்போதைய நெல் கொள்முதல் விலை என்பது மிக மிக குறைவாகும். அதிக மகசூல் கிடைத்தாலும் லாபம் கிடைப்பதில்லை என்ற நிலைதான் நீடிக்கிறது. நெல் கொள்முதல் விலையை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார். ஒடிசா மாநிலத்தில் புதிய அரசு நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3100 ரூபாய் உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஓபிஎஸ், பின்தங்கிய மாநிலமான ஒடிசாவிலேயே இந்த அளவுக்கு நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டு உள்ளது எனில் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலையை உயர்த்துவதற்கு எதிர்த்து தடையாக உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதிநிலை சீராக்கப்பட்டு வருகிறது என்றும் வருவாய் பற்றாக்குறை நிறைந்திருக்கிறது என்றும் நிதி பற்றாக்குறை குறைந்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுவதாக குறிப்பிட்ட ஓபிஎஸ், அரசு நிதியை உயர்த்த வரிகளும் வரலாறு காண அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளன. ஆனாலும் நெல் கொள்முதல் விலையை உயர்த்த திமுக அரசு தயக்கம் காட்டுவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் சாடியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை உயர்த்த திமுக அரசு தொடர்ந்து தயக்கம் காட்டுமேயானால் வேளாண் தொழிலையே கைவிடும் அளவுக்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள் என்றும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் உதவும் கொள்முதல் விலையை உயர்த்த திமுக அரசு கொள்கையை வகுக்க வேண்டும், முனைப்பு காட்ட வேண்டும். ஆனால் திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் உடனடியாக தனி கவனம் செலுத்தி வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நெல் கொள்முதல் விலையை உடனடியாக குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் அச்சாணி இல்லாத தேர் எவ்வாறு ஓடாமல் முறிந்து விடுமோ அதுபோல திமுக ஆட்சியும் முடிந்துவிடும் என்று ஓபிஎஸ் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்.